ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குமரவேல் சாரா. நம்ம சேனலில் பெரிய வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. காத்திருந்தீங்களா யாராச்சும்? ஓகே, நம்ம இன்றைக்கி ஒன் டே ஐவி போகிறோம். எங்கள் காலேஜில் காலையில் 3:30க்கெலாம் நான் எழுந்திரிச்சிட்டேன். 2 மணிக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எழுந்திரிச்சிட்டாங்க. பட் 3 மணிக்கு எழுந்திரிச்சதே எனக்கு ஏதோ பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் நாங்கள் கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே போய்ட்டு ரோட் சைடில் தோசை சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் ஏதோ பெரிய இண்டஸ்ட்ரியல் போகணும்னு நினச்சோம். பட் ஒரு காலேஜுக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த காலேஜில் இண்டஸ்ட்ரியல் போக சொன்னாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் அந்த காலேஜ் அப்படியே நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சார் முன்னாடி வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே போய் செமினார் ஹாலில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவங்க கொஞ்ச நேரம் லெக்சர் எடுத்தாங்க. அதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு சரியான்ற தூக்கம் வந்துடுச்சு. அப்புறம் அது அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் எங்களுக்கு ஒரு ஜூஸும் ஒரு பிஸ்கெட்டும் கொடுத்தாங்க. நாங்கள் அதை சாப்பிடாம வச்சுருக்கோம். இவங்க சாப்பிடுங்க சாப்பிட தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு இன்னுமே ஜாலி ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த காலேஜில் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இவங்க ப்ரைஸ்லாம் இப்படிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காலேஜை விட்டு போனோம். அதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு லேப் இருக்குது, அதை பார்த்துட்டு போங்கன்னு. எங்களுக்கு என்னென்னா, கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்கோம், இன்னும் சுற்றி பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதில் சீக்கிரமாக காலேஜ் விட்டு போனால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே எப்படா காலேஜ் விட்டு நாங்கள் போவோம்னு அப்படியே எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக நாங்கள் காலேஜ் விட்டு வெளில போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போவே டைம் ரொம்ப ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் காலேஜ் விட்டு வெளில போயிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் எங்கிட்டலாம் பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ வண்டி பாருங்கள். இப்படிலாம் இருந்தால் எப்படிப்பா? பொல்யூஷன்ஸ் தானே ஜாஸ்தியாகும், நீங்களே சொல்லுங்கள். அப்படி நிறைய வண்டியெல்லாம் இருந்தது. அப்புறம் அப்படியே சைட் வியூஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் போனோம் காலேஜ்கிட்ட. அதே நீங்கள் பாருங்கள். அப்படியே நீங்கள் காலேஜை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நான் மைல்டாக ஒரு மியூசிக் போடுறேன், கேளுங்க. அந்த பாட்டை கேட்டு நீங்களுமே அந்த காலேஜுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டீங்களோ? ஓகே, நம்ம அந்த காலேஜுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் போதும். இப்போ நம்ம ப்ரோசன் மாலுக்கு போகலாம். நான் உங்களை அங்கேயும் கூட்டிகிட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஏதாவது கிளாஸ் பாட்டில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கே தெரிஞ்சிச்சு, நீ எப்படி இருந்தாலும் வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு போய் ஷோகேஸில் வச்சுருக்க மாதிரி தான் வச்சுருக்க போகிற, அதுக்கு எதுக்கு சும்மா வெட்டி பந்தா அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தாலும் நான் வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். என்னமோ 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி. நான் ஒரு கிளாஸ் தண்ணியே ஃபஸ்ட்டு குடிக்க மாட்டேன். ரொம்ப நான் அப்படி தண்ணி குடிக்காமலே இருந்துடுவேன் அந்த மாதிரி. பட் மாற்றணும். அதுக்கப்புறம் இந்த பொரியல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன பாக்ஸஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அது 5 பீசஸ் 150 சம்திங் என்னமோ. அப்புறம் இந்த பாட்டில் பார்த்தோன்னே எனக்கு நம்ம தண்ணி குடிச்சிருவோம், இதை எடுத்துடலாமா அப்படின்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு, நீ எவ்வளோவா இருந்தாலும் நீ குடிக்க மாட்ட, வேணாம் வெய் அப்படின்னு சொல்லி நானே நான் அடிச்சுக்கிட்ட மாதிரி பேசிட்டு வச்சிட்டேன். அப்புறம் இந்த ஒரு இது பார்த்தோம். இது 75 ருபீஸ் இருந்துச்சு. அப்புறம் பார்த்து எடுத்தோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், மேட் அந்த ரோல் இருந்துச்சு, அதை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போனேன். பார்த்துட்டு இருந்தேன். பட் நம்ம மைண்டில் தான் இப்போ எஸ்தட்டிக்னு ஓடிக்கிட்டு இருக்கே. அதனால் எஸ்தட்டிக்காக பார்க்கணும், நான் ரூமை அழகாக டெக்கர் பண்ண போகிறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு நான் இது பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் திங்க் பண்ணது, ஒரு காற்றாய் மழையாய் கிளிவாதிலில் வந்து சாரே, எப்படி மாஸ் என்ட்ரியா? ஓகே, நான் திங்க் பண்ணது என்னென்னா, ஒரு எல்லோவோ இல்லது ஒயிட்டோ தீம் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான். அதனால் நான் எந்த மேட்டுமே எடுக்கலை. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஓகே, பர்த்டேக்கு எதுவும் பார்க்கலாமா, அந்த பின்னாடி வைக்கிறதுக்காக நம்பர் அந்த மாதிரி பார்த்துருந்தேன். நம்ம பர்த்டே இருக்குது இன்னும் ரொம்ப நாள், இங்கே எடுத்துகிட்டு போய் நீ என்னமோ சேஃப்டியாக வைக்கிற மாதிரி பண்ணாத அப்படி சொல்லி நான் திரும்ப வச்சிட்டேன். இந்த ஃபெவிபால் நான் எதுக்காக எடுத்தேன்னு எனக்கே இன்ன வரைக்கும் தெரியல. எங்கே ஓட்டினதை பார்த்தேனோ என்னத்தையோ பண்ணினோ எனக்கு தெரியலை. நானும் எடுத்து பார்த்துட்ருக்கேன் வேலை பொழப்பு இல்லாமல். அப்புறம் ஒவ்வொன்றா எடுக்கிறேன். அப்புறம் பக்கத்தில் இந்த கிளாஸ் பெயிண்டிங்ஸ்லாம் இருந்தது. அந்த கிளாஸ் பெயிண்டிங்ஸ் எடுத்து பார்த்தேன். அது எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு. நம்மளும் ஒரு காலத்தில் கிளாஸ் பெயிண்டிங் அம்மா கிட்ட அடம் பிடிச்செல்லாம் வாங்கினோம். பட் கிளாஸில் பெயிண்ட் பண்ணமான்னு தான் எனக்கு தெரியல. ஏதோ ஒரு கிளாஸ் என் கையில் கிடச்சிச்சு ஒரு நாள். அப்புறம் நான் என்ன பண்ணேன், வச்சுக்கிருக்கிறேன், நான் பாட்டுக்கு என்னமோ பண்ணுறேன். அதில் வேறு அந்த கிளாஸ் பெயிண்டிங் அந்த பெயிண்டில் ஒரு பெரிய பிளாக் கலர் சைட் கோட் கொடுக்கறதுக்காக ஒன்று மட்டும் தருவாங்க. அந்த பிளாக்கை நான் போட்டு ஏஃபு ஷீட்லலாம் வச்சு அடித்தேன். அது ஒரு காலம். அதனால் அதை வச்சு அதை பார்த்துட்டு நான் அந்த காலம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே பாருங்கள், நான் இப்போது ஸ்கெட்ச் காட்டினேன்ல, அது 155. அது ஓகே, மீஷோவை விட ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் நான் போயிட்டு ஒரு ஃபெவிகால் கம் ஒன்றும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த டேப் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன் ஸ்டேஷ்னரிக்காக.
அதாவது நமக்கு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போய் இந்த வண்டியை பார்த்து எனக்கு ஒரு ஆர்வம். என் தம்பிக்கு வாங்கலாமோன்னு பார்த்துட்டுருந்தேன். அப்புறம் வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு அதை அங்கேயே வச்சாச்சு. அப்புறம் இதை பார்க்கும்போது என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி நான் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கேர்ள்ஸுக்கு நான் சூப்பராக பிடிக்கிற சாஃப்ட் டாய்ஸ் இருக்குமே, அந்த செக்ஷன் வந்துட்டால் கண்ணு போகுது. நம்ம வீட்டில் எவ்வளோ தான் பொம்மைங்க இருந்தாலும் இந்த பொம்மைங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி இருக்கும். நம்ம திரும்ப சின்ன பிள்ளையாகவே மாறிடுவோம். இப்போயும் நம்ம சின்ன பிள்ளை தான், அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் திரும்ப சின்ன பிள்ளையாகவே மாறிடுவோம். இவ்வளோலாம் சுற்றி பார்த்துட்ருக்கோம். எனக்கு ரொம்ப களைப்பாயிடுச்சு. ஸோ அந்த ஃபுட் மால் அந்த மாலில் வந்து ஃபுட்டு இருக்க இடத்துல பார்த்து இப்படி நடந்துகிட்ருந்தோம். எந்த கடைக்கு போகலான்னு ஒவ்வொரு கடையாக பார்க்குறோம், என்ன வாங்கலான்னு பார்க்குறோம். சப்போஸ் ரஷ்ஷாக இருந்தால் அந்த கடைக்கு நம்ம ஏற மாட்டோம், ஏன்னா நின்று ஆகணுமே, நம்ம என்னமோ பெரிய ஆள் மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு போனோம். கடைசியில் பீஸா ஹட்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நெக்ஸ்ட் வேண்டாம் சொல்லிட்டு அப்புறம் வேறு ஏதோ கடைக்கு போனோம். எனக்கு பர்கர் கிங் அந்த மாதிரி ஏதோ நினைக்கிறேன், எனக்கு நல்லா ஞாபகம் இல்லை. அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு 2 பர்கர்ஸ், அப்புறம் ஃப்ரைஸ், அப்புறம் வந்துட்டு சாக்லேட் மில்க் ஷேக் இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் சுற்ற போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். எல்லாம் வந்துட்டு அங்கங்கே இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு எங்ககிட்ட சொல்லிட்டாங்க ஒரு 4க்கெல்லாம் வந்து பஸ்கிட்ட வந்து ரீச் ஆகிடுங்க, அப்போ தான் நம்மளால் கிளம்பி போக முடியும்னு. பட் ஏதோ நம்ம என்னமோ இன்னும் போகமாட்டோம் அப்படின்ற மாதிரி மாலுக்கு போனால் ரொம்ப இது இல்லை. அதனால் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, பர்கர் கிங்க்கு தான் நாங்கள் போனோம். அங்கே போய் தான் பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஒரு காற்றாய் மழையாய் கிளிவாதிலில் வந்து சாரே நின்னே கண் பார்க்குவான் கண்ணனே கரிமுகிலம்பரனே மதுராமிருத முரளீரவ மழையுளே அணையுளே கண்ணனே கரிமுகிலம்பரனே. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த பாட்டு போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க. எந்த இது பண்ணாலும் நம்ம மதர் டங்க் வைக்காம எப்படி? You think you're brave enough to come to my door? Better go back before it's too late. Remember, நாங்கள் அங்கே இருக்க ஹாரர் ஹவுஸ்குள்ளே போகும்போது வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னனால வீடியோ எடுக்கலை. அதாவது சும்மா ஃபோன் வச்சுருந்தோம். அப்போ அந்த ஆடியோ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கத்துறதெல்லாம் பார்த்தீங்களா, நானே ரொம்ப கத்திகிட்டு இருந்தேன். பட் நான் ஏதோ இத்தனை பேருக்கும் ரொம்ப தைரியசாலி மாதிரி பயப்படாதீங்க என் பின்னாடி வாங்கன்னு. பட் அங்கே போகும்போது நான் கற்று எனக்கு மட்டும்தான் தெரியும். இதில் வேறு என் ஃப்ரெண்டு அங்கே ஏதாவது பொம்மை சவுண்ட் யார் நீ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. ஸோ எங்களுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கூடயும் போகும்போது ஒரு பேய் வீட்டுக்குள்ளே போகிறோங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஏதோ ஜாலியாக போய்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நல்லா ஃபன்னாக இருந்துச்சாங்க. அப்புறம் நாங்கள் திரும்ப சாஃப்ட் டாய்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 399 வந்துச்சு. அப்புறம் ஓகே வேண்டாம், எதுக்கு தேவையில்லாத செலவுன்னு திரும்ப அதை அங்கே வச்சுட்டேன். அப்புறம் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மினிசோலெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா பொம்மைங்க, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இந்த ஒரு பிங்க் தீம், ப்ளூ தீம், அந்த மாதிரியெல்லாம் இதுதான் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.